ஓகே, இன்னைக்கு நம்ம செட்டப் கிடச்சிருக்கு. ஸோ இதில் எப்படி ட்ரேட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி டேட் வந்து மே 13 திங்கட்கிழமை. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்துடலாம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து போட்டுடலாம். ஸோ நார்மலாக வந்துட்டு விக் டு விக் கனெக்ட் பண்ணாலே இது ஒரு முக்கியமான பிளேஸ். ஓகேங்களா? ஸோ டே கேண்டில் என்ன காமிச்சிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு இது பிரேக் பண்ணி கீழே போகிற மாதிரி இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ டே கேண்டிலோட சப்போர்ட் வந்து 21,940 வச்சா கூட லோ வந்து 830, கிட்டத்தட்ட ஒரு 90 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து டேயில் போயிட்டு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து என்ன காட்டுதுன்னா இன்றைக்கி நிலைமைக்கு மார்க்கெட் கீழே போக தயாராக இல்லை, மேலே தான் போக போகுது அப்படிங்கிறத காட்டுது. ஸோ டே டைம் ஃப்ரேமில் நமக்கு இந்த கன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இன்ட்ராடேல இதை எப்படி ட்ரேட் பண்ணியிருக்கலாம்? 5 மினிட்டுக்கு வந்து மாற்றுறேன். ஸோ முன்னாடியே இருக்கக்கூடிய டிமாண்ட் ஜோன்ஸ் அதை வந்து நான் மார்க் பண்ணி வைக்கிறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து 30 மினிட்டோட டிமாண்ட் ஜோன், இதுவுமே 30 மினிட்டோட டிமாண்ட் ஜோன். ஸோ மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆகுது. நார்மலாக வந்து காமன் கேப் கொடுத்துட்டு ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ காமன் கேப்புங்கிறது நமக்கு கேப் அனாலிசிஸில் வந்து தெரியும். ஸோ ஒரு சின்ன ஒரு டைம் அவ்வளோதான். ஸோ காலையிலே வந்துட்டு இங்கே ஓப்பன் ஆகிற மார்க்கெட் மேலே போயிட்டு க்ளோஸ் வைக்க முடியாமல் கீழே வந்தது. ஸோ காமன் கேப் கொடுத்துருச்சு, கொடுத்தோடனே கீழே வருது. ஸோ இந்த ஆர்டர் பிளாக்குக்கு வந்தோடனே என்ன ரியாக்ட் ஆகுது அப்படின்னா, ஸோ மேலே புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல நம்மளால் வந்து ஒன்றும் பண்ண முடியல, அதாவது ட்ரேட் எதுவுமே எடுக்க முடியல. பட் எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு 5, 10, 15 நிமிஷத்தில் நமக்கு வந்து எஸ்எல் ஹிட் ஆகிருக்கும். ஏன்னா நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் இது. ஓகேங்களா? ஸோ புல்லிஷ் எங்கல்ஃபிங் தான் அது. பட் வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட் மேலே போக ரெடியாக இல்லை, மறுபடியும் கீழே வந்திருக்கு. ஸோ கீழே வந்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு மறுபடியும் கூட நம்ம இவ்வளோ தூரத்துக்கு ஆர்டர் எடுத்திருந்தா கூட நமக்கு வந்து இங்கே எஸ்எல் வச்சுருந்தா கூட நமக்கு எஸ்எல் பெருசாக அடிச்சிருக்காது. பட் இந்த இடத்துக்கு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்திருக்கும், டிகே ஆகிருக்கும். பெரிய பாயிண்ட்ஸ் ஏதோ 10-15 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கிடச்சிருக்கும், பெருசாக இல்லை. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா மார்க்கெட் வந்து லோயர் ஹை வச்சுட்டு வருது. பட் என்ன பண்ணால் இந்த ஆர்டர் பிளாக்குக்கு வராமையே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு சின்ன சேனல் வந்து ஃபார்ம் பண்ணுது. நமக்கு வந்து அந்த இடத்துல அந்த மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிட்டாலே நம்ம வந்து ஈஸியாக வந்து அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ சேனல் ஃபார்ம் பண்ணுது இந்த ஆர்டர் பிளாக்குக்கு வர்ற மாதிரி. பட் அந்த ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் வந்து பிரேக் பண்ணுது. ஸோ பிரேக் பண்ணிவிட்டு நமக்கு இந்த இடத்துல வந்துட்டு அதாவது சேனல் பேட்டர்ன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதோட ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ட்ரியாக இருக்கும். ஓகேங்களா? இதோட ஹை வந்து என்ட்ரி. ட்ரெண்ட் லைன் கூட வேண்டாம், டெலீட் பண்ணிடலாம். அதோட ஹை தான் என்ட்ரி. இது மேலே போனால் நமக்கு வந்துட்டு என்ட்ரி எடுக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கீழே வர மாதிரி வருது. பட் இந்த இடத்துல வர்றதுக்கு ரொம்ப திணறுது, முடியல. ஸோ ஆர்எஸ்ஐ வந்து ஆல்ரெடி வந்து ஓவர் சோல்டு சோல்டு தான் இருக்கும். ஸோ நம்ம ஆர்எஸ்ஐ வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல பிரேக் பண்ண உடனே இந்த கேண்டில் வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது பை சைடு. ஸோ இங்கே நமக்கு பையிங் சைடு கிடச்சிருக்கும். பட் பெருசாக போல் இங்கே வந்து எஸ்எல் கிட்ட இருக்கும். இங்கே வந்து கீழே எடுத்திருந்தா கூட நமக்கு வந்து பெருசாக லாஸ் தான் வந்திருக்கும். ஸோ 2 எஸ்எல் கிட்ட இருந்தால் கூட இந்த இடத்துல வந்து நம்ம டார்கெட் எடுத்துருக்கலாம். எஸ்எல் வந்து நமக்கு பெருசாக வைக்கக்கூடாது. ஏன்னா எவ்வளோ காமிச்சிக்கிது 35 பாயிண்ட்ஸ் வருது. 35 பாயிண்ட்ஸ்லாம் நம்ம எஸ்எல் வைக்கக்கூடாது. ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் வந்து ஆப்ஷனில் வர மாதிரி அர்த்த மணி இல்லை OTM 1 வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம் இன்றைக்கி நிலைமைக்கு. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பிரேக் ஆன உடனே நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா நமக்கு வந்து என்ட்ரி கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஸோ ப்ராபபிலிட்டிஸ் வந்து மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இங்கே பிரேக் ஆனதுக்கப்புறம் திருப்பி இந்த ஆர்டர் பிளாக்கு வந்து டச் ஆகிட்டு கூட போகலாம். பட் அந்த இங்கேருந்து பிரேக் ஆனது வந்து டக்குன்னு மேலே தான் போயிருக்கு. ஸோ நம்ம வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா? டார்கெட் வந்து நமக்கு 5 மினிட்ல எதுவும் பெருசாக நமக்கு வந்து தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இது. ஓகேங்களா? ஸோ செகண்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான், இந்த ஆர்டர் பிளாக். இது ஒரு ஆர்டர் பிளாக் தான், அது சப்ளை ஜோன்னே சொல்லலாம். சரிங்களா? ஸோ இங்கே போயிட்டு நமக்கு வந்து செகண்ட் டார்கெட் வந்து நம்ம செட் பண்ணலாம். ஸோ ஒரு 10 லாட் போனோம் அப்படின்னா 5 லாட் வந்து இங்கே புக் பண்ணிவிட்டு இன்னொரு 5 லாட்டை நமக்கு ட்ரையல் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ எஸ்எல் வந்து நம்ம இங்கே கொண்டு வந்து என்ட்ரியில் போட்டோம் அப்படின்னா நமக்கு பெருசாக எஸ்எல் ஹிட் ஆகாது, நம்ம வந்து ப்ராபபிலிட்டி கிடைக்கும். ஸோ இங்கே போனோடனே நமக்கு வந்து சின்ன ஒரு ரிஜெக்ஷன் கிடைக்குது 5 மினிட்ல, மறுபடியும் மெதுவாக போகுது. இந்த இடத்துல வந்து நல்ல நீட்டான சப்ளை ஜோன் அப்படிங்கிறது நமக்கு எப்படி ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா போய் தொட்ட உடனே நமக்கு வந்து எவ்வளோ பாயிண்ட் டவுன் ஆகுது பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 பாயிண்ட் வந்து டவுன் ஆகுது. ஸோ நம்ம இதை எஸ்எல்லாம் வச்சுட்டு இங்கே வந்து ஒரு புட் சைடு கூட நம்ம என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஸோ இங்கேருந்து நமக்கு அப்படியே மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு. ஸோ 15 மினிட்ல வந்து இந்த ஆர்டர் பிளாக்கை பீட் பண்ணிருச்சு. ஸோ இந்த 15 மினிட்டோட ஆர்டர் பிளாக்கை வந்து பீட் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு மறுபடியும் இதில் சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கில் சப்போர்ட் எடுத்து மேலே தான் நிற்கிது. ஸோ அடுத்தடுத்து நம்ம வந்து ஜோன்ஸ் வரைச்சோம் அப்படின்னா ஸோ அடுத்தடுத்து மேலே தான் போகும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி நமக்கு என்ட்ரி கிடச்சது, நம்ம எடுக்கல. ஸோ கான்செப்ட் வந்து இதுதான். ஓகேங்களா? என்ட்ரி கிடச்சிருக்கு, டார்கெட்டும் வந்து அடுத்தடுத்து கொடுத்துருக்கு. நமக்கு எஸ்எல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல என்ட்ரி கிடைச்சா கூட எஸ்எல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ அடுத்த மணி அவுட் ஆஃப் த மணி போகும்போது உங்களோட ரிஸ்க் வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி டார்கெட்டும் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் கிடைக்கும்.